சுவாமி ஐயப்பன் மகிஷியை வதம் செய்த வாள் எங்கு இருக்கு என உங்களுக்கு தெரியுமா? தன் தாய் பிணி தீர்க்க புலிப்பால் தேடி எருமேலிக்கு வந்தார் ஐயப்பன். அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய மண் வீட்டில் விளக்கு ஒன்று எரிவதை காண்கிறார். அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருப்பதை காண்கிறார் ஐயப்பன். இன்று இரவு இந்த வீட்டில் நான் தங்கிக் கொள்ளலாமா என அனுமதி கேட்கிறார் பாட்டியிடம் ஐயப்பன். சரிப்பா, தாராளமாக தங்கிக்கொள். ஆனால் இந்த ஊரில் உள்ள ஆண்கள் நிறைய பேர் இந்த ஊரை காலி செய்து விட்டார்கள். காரணம், இந்த காட்டில் மகிஷி என்ற ஒரு அறைக்கு வாழ்ந்து வருகிறாள். அதனால் இரவில் வெளியே எங்கும் செல்லாதே, பத்திரமாக தங்கிக்கொள் என பாட்டி ஐயப்பனிடம் சொல்லிவிட்டு உறங்கிவிட்டார். அந்த இரவு ஐயப்பன் வெளியே சென்று மகிஷியை வதம் செய்கிறார். மகிஷியை வதம் செய்த வாளை அந்த வீட்டின் பின்புறம் இருந்த குளத்தில் கழுவுகிறார். அந்த குளத்தின் நிறம் முழுவதும் சிகப்பு நிறமாக மாறிவிடுகிறது. அந்த குளத்தின் பெயர்தான் ருத்ரகுலம். அந்த வாளை எடுத்துக்கொண்டு பாட்டியின் வீட்டிற்குள் வைத்துவிட்டு ஐயப்பன் மீண்டும் காட்டிற்குள் சென்று விடுகிறார். அன்றிலிருந்து இன்று வரை ஐயப்பன் தங்கியிருந்த புத்தன் வீட்டில் அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகின்றனர். மகிஷியை ஐயப்பன் வதம் செய்ய பயன்படுத்திய வாள் பக்தர்களின் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தன் வீடு எருமேலியில் இன்றும் இருக்கின்றது. நன்றி.